இப்போது இந்த டர்னிங் டூலை வந்து எப்படி இந்த சிஎன்சி மிஷினில் டர்னிங் டூலை எப்படி இந்த டரட்டில் செட் பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு டர்னிங் டூல் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளாம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 18-19 ஸ்பானர் வேணும். இது வந்து இந்த ஸ்க்ரூவை டைட் அண்ட் லூசன் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டு இந்த டூல் ஸ்டேஷனில் தான் இப்போ நான் வந்து இந்த 1 நம்பர்னு போட்டிருக்கேன். இந்த டூல் ஸ்டேஷனில் தான் நான் வந்து இப்போ இந்த டர்னிங் டூலை வந்து செட் பண்ண போகிறேன். இப்போது இதில் வந்து இந்த டர்னிங் டூலை இப்படி தான் செட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுனால இது வந்து எந்த மாதிரி செட் பண்ணணும், கீழேயா மேலேயா எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அது வந்து எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த டர்னிங் டூலை வந்து இந்த பொசிஷன்லையும் வைக்கலாம், அதே டைமு இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், அதுக்கப்புறம் இப்படியும் வைக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் வைக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ராங்கான மெத்தடு. இதில் வந்து ஒரே ஒரு பொசிஷனில் வச்சா மட்டும்தான் கரெக்டான மெத்தடு. அது எப்படின்னா இப்போது இந்த டரட்டு வந்து டரட்டோட சென்ட்ரு பங்க் இருக்குல்ல, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு வந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட்டோட இது எட்ஜும் இந்த டூலோட எட்ஜும் வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை வந்து இப்படி கவுத்தி வச்சுட்டு ஒரே நிமிஷம். இப்போ வந்து இந்த டர்னிங் டூலை வந்து இப்படி கவுத்தி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கவுத்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட கட்டிங் எட்ஜ் வந்து கீழே வந்துடும். இதோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இந்த இடத்துல வரணும். அதுக்கு பதிலாக இது இங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் நேராக பார்த்திங்கன்னா இதோட கட்டிங் எட்ஜ் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்குது. அப்போனா இந்த மாதிரி வச்சு நம்ம டைட் பண்ணோம்னா தப்பு. இப்போ வந்து இப்படி இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம மாட்டும்போது தான் இந்த டர்னிங் டூல் வந்து கரெக்டு. இதோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டருக்காக வரும். இப்போது இந்த கேப் வந்து நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறதுனா அதுக்கு தான் இந்த கிளாம்ப் இருக்குது. இந்த கிளாம்ப் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நட்டை ஸ்க்ரூவை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே இது இப்படி மேலே லைட்டாக மேலே தூக்கிட்டு இப்படி வந்து கிளாம்பை உள்ளே வச்சிடணும். இப்படி உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாம்ப்பு இந்த டூல் வந்து இது மேலே வந்து பட்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த சென்டருக்காக இது வந்து செட் ஆகிடும். இப்போ இந்த டரட்டில் வந்து டூல் வந்து இந்த பக்கம் தான் இருக்கணும். இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து கரெக்டாக கட் ஆகும். அதனால் இந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை டைட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஸ்பேனர் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஓவர். இதை வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிடுவோம். இப்போ இந்த பக்கம் வந்து நான் லாக் பண்ணிட்டேன். இந்த ஸ்பேனரை வச்சு நம்ம இந்த 2 ஸ்க்ரூவையும் நல்லா லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டர்னிங் டூல் வந்து நம்ம டர்னிங் பண்ணுறதுக்கு சரியாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலில் எப்பயும் போல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.